தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஸோ தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்னைக்கே அறிவிக்கப்பட இருக்கு. ஸோ தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில தான் தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் அதிமுக ஏற்கனவே 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கை வெளியிட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பல்வேறு ஸ்பீட்டப்பாக நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். பார்ட் 1, 2, 3, 4 வந்து நான் கொடுத்துருக்கேன் 4 வீடியோ ஏடிஎம்கே உடைய மேனிஃபெஸ்டோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் நலன் அண்ட் ஆல்சோ காவல்துறைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்கள் வென்று முதலமைச்சர் ஆனால் எது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 244 அவங்க என்ன சொல்லுது அப்படின்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா தற்போது விடியா திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் உட்பட அனைத்து சங்கங்களின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓய்வூதிய திட்டம் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 245 அரசு துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர்கள் போன்ற பணியாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தொகுப்பு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான அறிவிப்பு தான். 246 அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களில் பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குடிமை பணியாளர்கள் கூட்டு மன்ற கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட்டு அரசு அலுவலர்கள் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு அவ்வப்போதே தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 247 மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய ஊதிய குழு ஊதிய விகிதத்தை அமல்படுத்தியவுடன் கால தாமதம் இல்லாமல் 8வது மாநில ஊதிய குழு அமைக்கப்பட்டு ஊதிய உயர்வு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. 248 சத்துணவு பணியாளர்கள், 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், 1098 அதாவது மிஷன் வாத்சல்யா குழந்தைகள் காப்பக பணியாளர்கள், இது போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அரசு காலி பணியிடங்களில் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. 249 சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், நியாய விலை கடை ஊழியர்கள் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறாத அரசு பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சிறப்பு ஓய்வூதிய திட்டம் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. 250 சமூக நலத்துறையின் கீழே பணியாற்றி கொண்டிருக்கும் சத்துணவு ஊழியர்கள், உதவியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 251 ஊராட்சி செயலாளர்கள் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் ஊதியம் முறைப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. 252 மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு உறுதி செய்வதுடன் அவர்களுடைய ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. 253 தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களுக்கு பொது காப்பீடு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. 254 காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் 1 நாள் விடுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிஜமால் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அறிவிப்பு தான். ஸோ இன்றைய காவல்துறையினருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பர்டனை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 1 நாள் கண்டிப்பாக விடுப்பு வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அது டெஃபினட்டாக அவங்களுக்கு வேணும். இதை வந்து சுழற்சி முறையில் வந்து வாரத்தில் 1 நாள் விடுப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. இது நல்ல அறிவிப்புன்னு நான் சொல்லுவேன். 255 தற்போது வழங்கப்படும் சலவைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 500லிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அந்த சலவைப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 256 சென்னை போன்ற பெருநகரங்களில் காவலர்களுக்கு நாளொன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 300 உணவு படியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்ற மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களில் 200 உணவு படியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 257 பார்த்தீங்கன்னா எங்களது
ஆட்சியில் சென்னை எழும்பூரில் காவலர் நல மருத்துவமனை அமைக்கப்பட்டது. ஸோ இது போன்ற காவலர் நல மருத்துவமனை மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வேலூர் போன்ற பெருநகரங்களிலும் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. 258 தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் சிறப்பு அதிரடிப்படை ஆன்டி ட்ரக் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்படும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். மேலும் பாலியல் குற்ற செயல்கள், கொலை, கொள்ளை, கூலிப்படைகள் இரும்பு கரம் கொண்டு முற்றிலுமாக ஒழிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. 259 அதிக குடியிருப்புகள் கொண்டுள்ள காவலர் குடியிருப்புகளில் மருத்துவ உதவி மையம், அதாவது மெடிக்கல் ஹெல்ப் டெஸ்க் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. 260 காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்டால் அதற்கான முழு செலவையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. 261 காவலர் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு பேணுவதற்காக காவலர் பொதுமக்கள் அமைப்பு, அதாவது போலீஸ் பப்ளிக் அசோசியேஷன், காவல் துணை கண்காணிப்பாளர்கள் அல்லது காவல் உதவி ஆணையர்கள் தலைமையில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 262 தற்போது வழங்கப்பட்டு வரும் காவலர்களுக்கான சீருடைப்படி 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல நியூஸ் தான். ஸோ 263 பார்த்தீங்கன்னா ஊர்காவல் படையினருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் குறைந்த வேலை நாட்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கப்பட்ட இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுவான 279 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆதரவற்று மற்றும் தெருவில் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவன்கள், அதாவது நாய்கள், மாடுகள் மீட்டு பராமரிக்க உலக தரத்தில் அரசு விலங்குகள் காப்பகம் மற்றும் மருத்துவமனைகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 280 தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த சிறப்பு கருத்தடை திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 281 கொத்தடிமைகளை கண்டறிதல், மீட்பு மற்றும் மறுவாழ்வு சட்ட உதவி போன்ற இவை சார்ந்த தரவு தளம் உருவாக்குதல் மற்றும் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 282 பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அதுக்கான செலவு தொகையை உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 283 இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் பயணத்திற்கு பயனாளிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. 284 கிறிஸ்தவர்கள் கல்லறை தோட்டம் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு கப்ரிஸ்தான் அமைக்க இடவசதி அமைத்து தரப்படும் சொல்லியிருக்காங்க. 285 புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவான கச்சத்தீவை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. 286 பூசாரிகள் குடும்ப நல நிதி பாகுபாடின்றி வழங்க வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. 287 சலங்கையாட்டம், வள்ளிக்கும்மி, பறையாட்டம், பம்பை ஆட்டம், கரகாட்டம் போன்ற பாரம்பரிய கிராமிய கலைகள் அரசு சார்பில் ஆவணப்படுத்தி ஊக்கப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 288 மண்டலந்தோறும் உலக தரத்தில் விளையாட்டு பயிற்சி மற்றும் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. 289 உச்சநீதிமன்றம் கிளையை சென்னையில் விரைந்து அமைக்க வலியுறுத்தப்படும் சொல்றாரு. 290 இந்தியாவில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழக அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை, அதாவது டியூவல் சிட்டிசன்ஷிப் வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 291 பார்த்தீங்கன்னா இந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வோருக்கு கைலை மலை, மானசரோவர், நேபாள நாட்டின் முத்திநாத், ஹரிதுவார், ஜம்மு காத்ரா, வைஷ்ணவி தேவி கோவில்கள் ஆன்மீக பயணம் சென்று வர சிறப்பு கட்டணம் வழங்கப்படும் சொல்றாரு. ஸோ திருக்கோயில்கள் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்படும் சொல்றாரு. 293 மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டதன் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணியில் மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 294 நெய்வேலி என்எல்சிக்கு நிலம் வழங்கியதற்காக ஆர்ஆர் பாலிசி மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற கொள்கை அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. 295 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் EPS 95 ஓய்வு திட்டத்தில் குறைவான ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கேரளா மற்றும் புதுச்சேரி பின்பற்றப்படும் நடைமுறையின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் மாதம் கணிசமான ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்றாரு. 296 முன்னாள் படைவீரர்களுடைய பிள்ளைகள் கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு 1% இடம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 297 ராணுவத்தில் உயிர் நீத்தம் மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு.
ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு வாக்குறுதிகளும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. டெஃபினட்டாக இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிப்பேன், முதலமைச்சர் ஆவேன், இந்த வாக்குறுதிகள் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு ஆணித்தனமாக இருக்கார். ஸோ அவருக்கு வாழ்த்துக்களும் கூட. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.